ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடிப்படை கடமைகளிலிருந்து நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு 2 பார்க்கலாம். நமது அடிப்படை கடமைகளை டேஸிடம் இருந்து பெற்றோம். ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து நம்ம பெற்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆர்டிக்கல் 51A கீழே வந்து அடிப்படை கடமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெப்த்தாக பார்த்தா நம்ம எப்படி சொல்லலாம், அடிப்படை கடமைகள் என்னும் கருத்து சோவியத் ரஷ்யாவின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதாகும். அயர்லாந்து அரசியலமைப்பு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் நியமனம். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். அதாவது அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு இது வந்து அமெரிக்காலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசல் மாநில ஆளுநர் நியமனம் இங்கே வந்து கனடாலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து விதி 32 குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக மக்கள் உச்சநீதிமன்றத்தின் வழக்குகள் தொடர்ந்து பாதுகாப்பினை பெற உதவுகிறது. எங்கள் வழக்கு தொடரலாம் உச்சநீதிமன்றத்தில். விதி 45 எதை சொல்லுதுன்னா 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி அளிக்க வேண்டும்னு சொல்கிறது விதி 45. எந்த குழந்தை? 14 வயதிற்குட்பட்ட குழந்தை. 6 to 14. 6 வயது என்பது 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 14 வயது என மாற்றப்பட்டது. 6 வயது என்பது 2002ஆம் ஆண்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 14 வயது என மாற்றப்பட்டது. தேங்க்யூ.